லெக் பீஸ் வறுவல், நாட்டுக்கோழி வறுவல், மட்டன் சுக்கா, மண்பானை சமையல், முட்டை வறுவல், முட்டை குழம்பு. மண்டே ஸ்பெஷல். நாட்டுக்கோழி செய்யறதுக்கு முன்னாடி அதை நல்லா வணக்கணும். கொஞ்சம் வேகணும். கடுகு தலை பொறிச்சோடனே கொஞ்சம் கசகசம், கருவேப்பிலை, அடுத்தது வெங்காயம். பெரிய வெங்காயமா சின்ன வெங்காயமா? 2 கலந்துருக்கு. அடுத்தது மஞ்சத்தூள் கொஞ்சம் சரிக்காப்பா. சரிங்க. இஞ்சி பூண்டு. சரிங்க. பூண்டு விழுது, தூதுவளை இதெல்லாம் அரைச்சி போட்டதுப்பா. சரிங்க. பழசம் கலந்து போட்டதுப்பா. ஓகே. கரம் மசாலா. இதுப்பா மல்லித்தூள். இது வெங்காயம், கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு இயற்கையாக தயாரிக்கிறது. ஓ, பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நம்ம அம்மா அப்பா எல்லாம் இப்படி தான் கஷ்டப்பட்டுருப்பாங்க. தாத்தா பாட்டி அப்போ ஒரு நாள் இப்படி கஷ்டப்படுறதுக்கு இப்படிங்கிறோம். அந்த காலத்தில் இந்த சமையல் தான் முறை. கண்டிப்பாக. இப்போ இந்த நாட்டுக்கோழி எடுத்து வெளியே ஊற்றிடுறப்பா. சரிங்க. அந்த தண்ணி போய் ஊற்றுறீங்க? தண்ணி ஊற்றினா தான் டேஸ்ட்டு கிடைக்கும். அவ்வளோதான். நான் கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம்ப்பா வெந்தோடனே, லைட்டாக வெந்தோடனே இறக்கி வச்சிடலாம். வேலை முடிஞ்சிச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம கிளியர் கட்டாக தெரியுது நம்ம அப்பா அம்மாலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு சமைச்சிருப்பாங்கன்னு. அது பார்த்திங்கன்னா ஆட்டுக்கறி, சுத்தமான காஞ்சிபுரம் வெள்ளாட்டுக்கறி. அடுத்து கறி மசாலா போடுறப்பா. அடுத்து மஞ்சப்பொடி, அடுத்தது மட்டன் மசாலாப்பா. இதோட மட்டன் கொஞ்சம் நேரம் கலக்கணும்.
பழைய தண்ணி பயன்படுத்தினாலும் அந்த தண்ணி டேஸ்ட் அதிகமாக இருக்கும், கொழுப்பு சத்து இருக்கிற தண்ணி. கருவேப்பிலை, வெங்காயம் உள்ள போடுங்க, ஒன்றும் இல்லை அவ்வளோ. மிளகு பிடிப்பா, தக்காளி, பட்டை கிராம்பு போடுறது. அது முட்டையோட மஞ்சக்கரு முதல்ல ஊற்றலாம். கொஞ்சம் ஒரு 4-5 முட்டையோட மஞ்சக்கரு ஊற்றினாவே போகுது, அதுவே டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும். இருக்குண்டா சீக்கிரம். போட மாட்டேன், போடு. தரமாக இருக்குப்பா சிக்கன். போமா வா வா இது வா, ஒன்றும் பண்ணுங்க வா. பார்த்தீங்களா